ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இது ஜியாகிரஃபியில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் ரயில்வேல ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் பார்த்தோம். இப்போ வாட்டர்வேஸ்ன்னு சொல்லும்போது இந்தியன் வாட்டர்வேஸ் ஹேஸ் எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் இன் இன்லேண்ட் waterways from the river, canal, lake and backwaters. நீரின் ஆழம், அகலம் மற்றும் அதனுடைய தொடர் நீரோட்டத்தை பொறுத்து தான் அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெப்த் அண்ட் வித் ஆஃப் த வாட்டர்வேஸ் அண்ட் த continuity of the water flow. The total navigable length of our country is 14,500 kilometers, out of which about 5,200 kilometer length of river and 4,000 kilometer length of canals by mechanized crafts. அதாவது இந்த மாதிரி அதனுடைய அளவு அப்படின்னு சொல்லும்போது இந்த அளவில் அதனுடைய ஆழம், அகலம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெக்கனைஸ்டு கிராஃப்ட் த டோட்டல் கார்கோ கேரிட் பை இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இன் ஜஸ்ட் அபவுட் 0.1% ஆஃப் டோட்டல் இன்லேண்ட் டிராஃபிக் ஆஃப் இந்தியா. இயந்திர படகுகள் அதெல்லாம் செயல்படுது. இன் 1986 அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் நேஷ்னல் வாட்டர்வேஸ் இன் த கண்ட்ரி. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் 1986 தொடங்கப்பட்டது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் அலகாபாத் தேசிய நீர்வழி போக்குவரத்து, ஹால்டியா அண்ட் அலகாபாத் இந்த வழியாக போகுது. அதனுடைய மெசர்ஸ் பார்த்திங்கன்னா 1620 கிலோமீட்டர்ஸ் இன்க்ளூட் கங்கா, பாகிரதி, கூக்லி ரிவர் சிஸ்டம்ஸ், அதாவது அந்த ஆற்றோடு இணைந்து செயல்படுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாட்டர்வேஸ் 2. திஸ் வாட்டர்வேஸ் இன்க்ளூட் த ஸ்ட்ரெச் ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவர் பிட்வீன் துபிரி அண்ட் காடியா, அப்போ கல்டியா இந்த பகுதியில் 891 கிலோமீட்டரும். நேஷ்னல் வாட்டர்வேஸ் 3. திஸ் வாட்டர்வேஸ் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் கொல்லம் அண்ட் காட்டுப்புறம் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளாவில் நீர்வழி போக்குவரத்து, மூன்றாவது நீர்வழி போக்குவரத்து அப்படின்றது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கொல்லம் டு காட்டுப்புறம் வரைக்கும் செயல்பட்டுருக்கு. இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் வாட்டர்வேஸ் இன் த கண்ட்ரி வித்தின் 24 நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அலாங் த என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் 205 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 205 கிலோமீட்ரு வரைக்கும் 24 ஹவர்ஸில் என்ன செய்யுது, அந்த நேவிகேஷன் ஃபெசிலிட்டி செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓசோன் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 95% இந்தியன் ஃபாரின் ட்ரேட் பை வால்யூம் அண்ட் 70% ஆஃப் வேல்யூ மூவ்ஸ் த்ரூ த ஓசோன் ரூட்ஸ். அதாவது கடல்வழி மார்க்கமாக தான் நிறைய என்ன செஞ்சுறாங்க, இந்த பொருட்கள்லாம் சரக்கு கப்பல்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், அது என்ன செய்யப்படுது, கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நேஷ்னல் வாட்டர்வேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நேஷ்னல் வாட்டர்வே 1 தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1, தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2, தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ஹால்தியா டு அலகாபாத் 1620 கிலோமீட்டர் தூரத்தை கங்கை, பாகிரதி, ஹூக்லி ஆறுகளோடு இணைந்து இந்த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் வாட்டர்வேஸ் செயல்படுது. செகண்ட் நேஷ்னல் வாட்டர்வேஸ் பிரம்மபுத்திரா, துபிரி மற்றும் காடியா இவற்றுக்கிடையே 891 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. தேர்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் வாட்டர்வேஸ் நம்பர் 3. இந்த நீர்வழி கேரளா மாநிலத்தில் உள்ள கொல்லம் மற்றும் காட்டுப்புறம் இடையே 24 ஹவர்ஸும் செயல்பட்டுருக்கு. 205 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து வசதி அளிக்கக்கூடிய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து, இந்தியாவினுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ கடல்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லும்போது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா ஹாஸ் த 4 மேஜர் ஷிப்யார்ட்ஸ், அதாவது இந்தியாவினுடைய 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டு இன் விசாகப்பட்டினம், கார்டன் ரீச் ஒர்க்ஸ் இன் கல்கத்தா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாகான் டாக் இன் மும்பை, கொச்சி ஷிப்யார்ட் இன் இந்தியா. இந்த மாதிரி, அதாவது இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஷிப் ஓனிங் கண்ட்ரி இன் ஏஷியா அண்ட் ரேங்க் 16th இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவுடைய கப்பல் கட்டும் தொழில் அப்படின்னு சொல்லும்போது ஆசியாவில் 2வது இடத்தையும் உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா 16வது இடத்தை வந்து பெற்றுள்ளது. அப்போ இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் வந்து விசாகப்பட்டினத்துலேயும், கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை வந்து கல்கத்தாவிலையும், மசாகான் கப்பல் கட்டக்கூடிய தொழிற்சாலை வந்து மும்பையிலையும், கொச்சி கப்பல் கட்டும் தளம் வந்து இந்த மாதிரி இந்தியாவினுடைய 4 முக்கியமான கப்பல் கட்டும் தளங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்ஸ். அந்த ஏர்போர்ட்ஸ்னு சொல்லும்போது ஏர்வேஸ் ஆர் த குவிக்கஸ்ட், காஸ்ட்லியஸ்ட், மோஸ்ட் மாடர்ன் கம்ஃபர்டபுள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஏர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் கனெக்டிவிட்டி ஆன் த national, regional and international scale. It has made the accessibility easier by connecting difficult terrains like mountains and sandy deserts. அதாவது வான்வழி போக்குவரத்துன்னு சொல்லும்போது விரைவான பயண செலவு, அதே சமயத்தில் நவீனமயமானது, நல்ல வசதியான போக்குவரத்து. அப்போ இந்த விமான போக்குவரத்துன்னு சொல்லும்போது அதில் தேசிய நேஷ்னல் லெவல்லையும் சரி, ரீஜனல் அதாவது சர்வதேச பிராந்திய இடங்கள், அப்புறம் இன்டர்நேஷ்னல் சர்வதேச அளவில் இதனுடைய போக்குவரத்து அப்படின்றது வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலைகள், பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள், கடினமான நிலப்பரப்பு பகுதியில் வந்து நம்ம ஈஸியாக போக முடியாத பகுதிகளை இந்த போக்குவரத்து பகுதியில் வந்து எளிதில் வந்து ஏர்வேஸ் வந்து இணைக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த போக்குவரத்து மூலமாக நீங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சரக்குகளாக இருக்கட்டும், பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், அல்லது போஸ்ட் தபால்களாக இருக்கட்டும், அதை வந்து கொண்டு செல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவசர காலங்கள், எமர்ஜென்சி டைமிங்கில், அவசர காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை பேரிடர், வெள்ளம், பஞ்சம், தொற்று நோய் இதெல்லாம் வருது இல்லையா, அந்த எமர்ஜென்சிஸ் வெல் இன் த ஈவெண்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் மேன்மேட் calamities like floods, epidemics and wars. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா வான்வழி போக்குவரத்து மிக முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஏர்வேஸ் டிரான்ஸ்போர்ட் மேட் பிகினிங் 18th பிப்ரவரி 18 பிப்ரவரி அப்போ பார்த்திங்க அப்படின்னா 1918 when the Henry Pequot carried a mail from Allahabad to Naini. In 1953, 8 different airlines which were in operation in country were nationalized. அதாவது உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து, முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918 ஹென்ரி பிக்யூர் என்பவர் வந்து அலகாபாத்லேருந்து நைனிக் அப்படின்ற இடத்துல வந்து கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலமாக முதலாக ஆரம்பமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1953 வந்து நாட்டினுடைய பல்வேறு விமானங்களில் வந்து ஒன்றிணைக்கப்பட்டு அந்த அலைகள் அப்படின்றது வந்து தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஏர்வேஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ், இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா, இந்த 2 இது வந்து இருக்குது. அதே சமயத்தில் டொமஸ்டிக் ஏர்வேஸ்ன்னு சொல்லும்போது வித்தின் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் கண்ட்ரி, அதாவது உள்நாடுகளுக்குள்ளாரையே, நாட்டினுடைய எல்லைக்குள்ளேயே வந்து போக்குவரத்து அப்படின்றது வந்து இருக்குது. உலகினுடைய முக்கிய நகரங்களை இணைக்கிறது. இந்திய அரசாங்கம் சொல்லும்போது இந்தியன் ஏர்லைன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா 2 விமான சேவைகளை வந்து வழங்குது. இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது உள்நாட்டு டொமஸ்டிக் சேவை மட்டும். ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது வெளிநாட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஏர் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க.
ப்ரெசன்ட்லி தேர் ஆர் 19 designated இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். தற்பொழுது இந்தியாவில் வந்து 19 சர்வதேச விமான நிலையங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோடைய நிறைய விமான நிலையங்கள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச விமான நிலையம் சென்னை, இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் டெல்லி, சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா மும்பை, திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அப்புறம் சர்தார் வல்லபாய் படேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அகமதாபாத், பெங்களூர் சர்வதேச விமான நிலையம், ராஜீவ்காந்தி விமான நிலையம் ஹைதராபாத், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து சுமார் 19 சர்வதேச விமான நிலையங்கள் வந்து செயல்பட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சர்வீஸ் வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஹெலிகாப்டர்ஸ். அப்போ வானூர்தி அப்படின்னு சொல்லும்போது வானுலங்கு ஊர்தி அப்படின்னு சொல்ல ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வானுலுங்கு ஊர்தி பவன்கன்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட். இது பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலிய நிறுவனங்களா ஓஎன்ஜிசி எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம். அதாவது ஹெலிகாப்டர் சப்போர்ட் சர்வீஸ் டு பெட்ரோலியம் செக்டார் including ONGC and Oil India Limited, public sector company based in New Delhi. தலைமையிடம் வந்து நியூ டெல்லியில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கப்புறம் வந்து இது வந்து புதுடெல்லியை தலைமையாக கொண்ட ஒரு இடமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பையில் வில்ஃபார்லேயில் உள்ள ஜூக்கு அப்படின்ற விமான நிலையத்தால் தளமாக கொண்டு இது வந்து என்ன செய்யுது, இந்த பவன் கான்ஸ் நிறுவனம் வந்து ஒரு மினி ரத்னா ஃபர்ஸ்ட் பொதுத்துறை, அதாவது அந்த ரத்னா ஃபர்ஸ்ட் பிரிவின் கீழே இறங்கக்கூடிய ஒரு பப்ளிக் இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் மினி ரத்னா ஃபர்ஸ்ட் பவன் கான்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பயண சேவை அப்படின்னு சொல்லும்போது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் சர்வீசஸ் டு லக்ஷத்தீப் ஐலாண்ட் எக்ஸட்ரா. அப்போ இந்த தீவுகள் அப்படின்னு சொல்லும்போது வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள தீவுகளுக்கு சேவை வந்து அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு லட்சத்தீவுகளுக்கும் வந்து அந்த பயணப்படகு சேவை அப்படின்றத வந்து இது வழங்குகிறது, ஹெலிகாப்டர்ஸ் வந்து வழங்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ், அதாவது தகவல் உங்களுக்கே தெரியும் கம்யூனிகேஷன் சொல்லும்போது தகவல் தொடர்பு. அப்போ தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக என்ன தெரியும், கம்யூனிகேஷன் இஸ் த ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். டெக்னாலஜி டஸ் ஒண்டர் இன் கம்யூனிகேஷன்ஸ் ஃபீல்ட். தகவல்கள், எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களினுடைய பரிமாற்றத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ தகவல் தொடர்புன்னு சொல்லும்போது 2 டைப்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. அதையே பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது தனிமனித தகவல் தொடர்பு, மாஸ் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது பொது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. அதில் எதெல்லாம் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது த இந்தியன் போஸ்டல் நெட்வொர்க் இன் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு, உலக அளவிலே வந்து இந்தியனுடைய தகவல் பரிமாற்றம் அப்படின்ற அஞ்சல் சேவை அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்பு கொண்ட இந்திய அஞ்சல் துறை அப்படின்னு சொல்லும்போது 1,55,000 அஞ்சல் நிலையங்கள் மட்டும் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா 1,39,000 போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் லொக்கேட்டட் இன் ரூரல் ஏரியாஸ். கிராமப்புறங்களில் தபால் நிலையங்கள் அப்படின்னு சொல்லும்போது 1,39,000 தபால் நிலையங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குவிக் மெயில் சர்வீஸ் இன் 1975, அதாவது விரைவு அஞ்சல் சேவை அப்படின்றது வந்து 1975 அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த 1972 பார்த்திங்கன்னா அந்த அஞ்சல் என்னது போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர் அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மணி ஆர்டர்ஸ், மணி ஆர்டர், ஸ்பீட் போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், பிஸ்னஸ் போஸ்ட், மீடியா போஸ்ட், சேட்டிலைட் போஸ்ட், ரீட்டைல் போஸ்ட், கிரீட்டிங் போஸ்ட், டேட்டா போஸ்ட், ஸ்பீட் நெட்வொர்க்
நெட் அண்ட் ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீசஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விரைவான ஒரு அஞ்சல் துறை வழங்கக்கூடிய இவ்வளோ இதையும் வந்து என்ன செய்யுது அஞ்சல் துறை வந்து தற்பொழுது வந்து வழங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பொது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா எஸ்டிடி, அதாவது டெலிஃபோன். இந்தியா ஹேஸ் த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் இன் ஏஷியா. சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங் எஸ்டிடி அண்ட் ஐஎஸ்டி இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டயலிங் இது வந்து செயல்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தொலைக்காட்சிகள். அப்போ டிவி, இப்போ மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லும்போது டிவி தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வந்து ஒளி காட்சிகள் மூலமாக அமைக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ், செய்தி ஊடகங்கள் மூலமாக மக்களை போய் சென்றடைகிறது. அப்புறம் ட்ரேடு. அப்போ ட்ரேடுன்னு சொல்லும்போது வியாபாரம். அப்போ வியாபாரம் சொல்லும்போது வணிகம் அப்படி சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அதாவது இன்டர்னல் ட்ரேட் ஆர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இது எக்கனாமிக்ஸ்லேயே படிச்சிருக்கீங்க. அதாவது உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம் இது வந்து சிறப்பாக வந்து இந்தியாவில் வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுமதி பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்போர்ட்ஸ், த மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் டீ, marine product, ores and minerals, leather product, gems and jewels, sports goods, chemical and related product, plastics and rubber articles, articles of stone, plaster, cement, asbestos, mica, glassware, paper, related product, base metal, article, medical and surgical instrument, electronic items, machinery, office equipments, textiles and allied. இவ்வளோதும் வந்து இந்தியாவில் வந்து என்ன செய்யப்படுது பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள்னு சொல்கிறாங்க. இம்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்து இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா த மேஜர் இம்போர்ட் ஆர் பெட்ரோலியம் ப்ராடக்ட், பேர்ல்ஸ், ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், கோல்டு அண்ட் டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் வந்து விலை உயர்ந்த கற்கள், தங்கம், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இதெல்லாம் வந்து இந்தியாவினுடைய முக்கிய இறக்குமதி பொருட்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாஸ் ட்ரேட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்தியாவினுடைய வணிகத்தினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா த வால்யூம் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட் ஹேஸ் இன்க்ரீஸ்டு மெனி ஃபோல்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். டூரிங் 2008 to 9 8,40,755 crores rose to 10,39,797 crores in 2016 to 17. The import during 2008-2009 பார்த்தீங்கன்னா 13,74,436 crores and it was the difficult of 40,679 crores. The import during 2016 to 2017 rose to 13,96,352 crores and was with the deficits of 35,6,555 crores. It reveals that not only the balance of trade in unfavorable but also the increase in the level of deficit ன்னு சொல்கிறாங்க. அதாவது சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு வெளிநாட்டினுடைய வர்த்தகம் அப்படின்றது வந்து பல மடங்காக அதிகரிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆண்டுகளுக்காக கோடிக்கணக்கில் வந்து சொல்கிறாங்க. அப்போ இறக்குமதியினுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது 13,96,352 கோடியாகவும் பற்றாக்குறை டெபிசிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3,56,555 கோடியாகவும் உயர்ந்துள்ளது. பாதகமான ஒரு வணிக சமநிலையை வெளிப்படுத்துவதோடு பற்றாக்குறையின் அளவு அதிகரிப்பதையும் வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.